எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த காலங்களிலே ரவுஃப் ஹக்கீமினால் அண்டப்புழுகன் என்று அழைக்கப்பட்டவரும், ஹிஸ்புல்லாவினால் பச்சை சால்வை போர்த்திய பைத்தியகாரன் என்று அழைக்கப்பட்ட இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களை மிக கடுமையாக குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் எதனை சாதிக்க முடியும் என்றுதான் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் ஒரு பச்சை சால்வை போர்த்திய மனநோயாளியும் ஒரு அண்டப்புழுகனும் சேர்ந்து என்ன செய்ய போகின்றார்கள்? எதிர்காலத்திலே ஆளுங்கட்சி இந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றுகின்ற போதுதான் அது நேரடியாக ஆளுங்கட்சியின் நம்பிக்கைக்குரியவர்களிடம் இந்த உள்ளூராட்சி அதிகார சபைகள் ஒப்படைக்கப்படும் போதுதான் அபிவிருத்தி வேலைகளை சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதனை குழப்பி இந்த இரண்டு நபர்களும் இந்த விடயத்தை குழப்பி மக்களை மிக கடுமையாக குழம்ப வைத்து இந்த சமூகத்திற்கு அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விடயங்களை, அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்களை கிடைக்காமல் பண்ணுவதற்குரிய முயற்சிகளைத்தான் இவர்கள் இருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே இவர்களது விருப்பத்துக்குரியவர்கள் சபைகளிலே ஆட்சி அமைத்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? மஹிந்த, சஜித், ரணில் இப்படி எல்லோருடையுமே இவர்கள் டீலிங் செய்து அமைத்த சபைகள் என்னவானது? கடைசி எதுவுமே செய்யவில்லை. மாறாக தங்களது சொந்த வாழ்க்கையை மட்டும் இந்த உறுப்பினர்கள் அபிவிருத்தி செய்திருக்கின்றார்கள். உண்மையில் சில நேர்மையானவர்கள் கூட கடந்த காலங்களில் போட்டியிட்டும் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை இந்த நாட்டிலே எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு களத்தை அமைத்து தந்திருக்கின்றான். அதனை நாம் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் சென்று வருங்கால சந்ததியினருக்காக இந்த நாட்டை தூய்மைப்படுத்தி அபிவிருத்தி அடைய செய்து எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் அடிமையாக இருக்காமல் சுதந்திரமான, முழுமையான சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை நாம் கட்டி எழுப்புவதற்கு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே திசை காட்டி சின்னத்திற்கு மட்டும் உள்ளடியிட்டு இந்த நாட்டின் எதிர்கால நலனுக்கு ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும்.